வணக்கம். புதுவையில் தனியார் கட்டிட இடிப்பிற்கு முதல்வரின் பழிவாங்கும் நோக்கமே தவிர வேறு காரணம் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், புதுவை முதல்வர் ரங்கசாமி சுதந்திர தின உரையில் வரம்பை மீறி மத்திய அரசை குறை கூறி பேசியுள்ளது கண்டனத்திற்குரியது என்றும், மேலும் கடந்த பட்ஜெட் உரையில் புதுவைக்கு தேவையான நிதி ஆதாரத்தை மத்திய அரசு தரவில்லை என்று குறை கூறி பேசிய அவர், பின்னர் அதே கூட்டத்தொடரில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுபற்றி கேட்டபோது மத்திய அரசை சாடவில்லை என்று மறுத்து பேசிவிட்டு தற்போது மீண்டும் குறை கூறி இருப்பது ரங்கசாமியின் கூற்று முன்னுக்கு பின் முரணாக உள்ளதை வெளிப்படுத்துகிறது என்று தெரிவித்த அவர், தொடர்ந்து மத்திய அரசு மாநிலங்களுக்கான நிதி ஆதாரத்தை எக்காரணத்தை கொண்டும் குறைக்கவில்லை. ஆனால் மத்திய அரசை குறை கூறி ரங்கசாமி அரசு புதுவையின் வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளி வருகிறது என்று கூறினார். மேலும் புதுவையில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, தொழிற்சாலைகள் மூடப்பட்டுள்ளன, மக்கள் நலத்திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன, இதுபோன்ற பட்டியல் போட்டு கூறினால் ரங்கசாமி அரசு செயல்படாத அரசு என்பதையே காட்டுகிறது என்று சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து முத்திரையர்பாளையம் ஆய்குளத்தை செப்பனிட ஒதுக்கப்பட்ட 25 கோடி ரூபாய் எங்கே போனது என்று தெரியவில்லை. அக்குளத்தை தூர்வார ஒதுக்கப்பட்ட 75 லட்சம் ரூபாய் எந்த துறைக்கு மாற்றப்பட்டது என்பதும் தெரியவில்லை. பொதுப்பணித்துறையில் ஊழல் மலிந்துள்ளது. கட்டிடம் பாலம் கட்ட நிதி ஒதுக்கினால் கூடுதலாக 50% கணக்கு காட்டி அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பகிர்ந்து கொள்வதாக தகவல் வந்துள்ளது. எனவே கடந்த 2.5 ஆண்டுகளில் யார் யாருக்கு பணிகள் ஒதுக்கப்பட்டது, இதில் நடைபெற்ற முறைகேடு என்ன என்பது குறித்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் புதிய சட்டமன்றம் கட்டுவதற்காக தனியார் நிறுவனத்தை அரசு முன்னறிவிப்பின்றி இடித்தது அராஜக செயல். நிர்வாகம் கையில் இருப்பதால் முதலமைச்சர் விதிமுறைகளை மீறி செயல்படக்கூடாது. இதுபோன்று நகரில் பல கட்டிடங்கள் உள்ள நிலையில் இந்த கட்டிடத்தை மட்டும் அவசரமாக இடித்த காரணம் என்ன என்று வினவிய அவர், தொடர்ந்து புதிய சட்டமன்றம் கட்ட திட்டத்துறை நிதி ஒதுக்காத நிலையில் எந்த நிதியை வைத்து சட்டமன்றத்தை கட்ட முடியும்? எனவே இது முதலமைச்சரின் பழிவாங்கும் நோக்கமே தவிர வேறு காரணம் இல்லை என்று திட்டவட்டமாக கூறினார். மேலும் சுதந்திர தின விழா உரையில் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி தனது மாநில வளர்ச்சியை பற்றி பேசாமல் மத்திய அரசுக்கு சவால் விடும் வகையில் உரை நிகழ்த்தியது அவர் முதல்வராக இருப்பதற்கு கூட தகுதியில்லாதவர் என்பதையே காட்டுகிறது என்றும், இலங்கையில் நடைபெறும் காமன்வெல்த் மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கக்கூடாது என்று திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பிரதமருக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். இது தொடர்பாக பிரதமர் அனைவரின் கருத்தையும் கேட்டு நல்ல முடிவை எடுப்பார் என்ற நம்பிக்கை உள்ளதாக கூறியுள்ளார். புதுவை மாநிலத்திற்கு அதிகப்படியான நிதியை பெறுவதற்கு கேட்காவிட்டாலும் கூட நீங்கள் எந்தெந்த துறைக்கு நிதி வேண்டும் என்று கேட்கிறீர்களோ அதற்கான கடிதத்தை அனுப்பினால் மத்திய அரசிடமிருந்து நாங்கள் பெற்றுத்தர தயாராக இருக்கிறோம் என்று பகிரங்கமாக கூறியிருக்கிறேன். ஆனால் மத்திய அரசை குறை கூறிக்கொண்டு, எங்களை குறை கூறிக்கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுவை மாநிலத்தை பின்னுக்கு தள்ளிக் கொண்டிருக்கிறார். புதுவை மாநிலத்தில் வளர்ச்சி குறைந்துவிட்டது, தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன, தொழிலதிபர்கள் மிரட்டப்படுகிறார்கள், சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இப்பொழுது கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. காரைக்காலில் மதிய உணவு திட்டம் நிதி பற்றாக்குறையால் சில நாட்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்திரா காந்தியின் பெயரால் உள்ள வீடு கட்டும் திட்டம் முடக்கப்பட்டிருக்கிறது. திரு ரங்கசாமியின் அரசு பட்டியல் போட்டு கூறினால் கூட ஒரு செயல்படாத அரசு என்பதை தெளிவாக காட்டுகிறது. புதுவை ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிசு பராமரிப்பு என்ற தலைப்பில் செவிலியர்களுக்கான தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை எல்லைப்பிள்ளைச்சாவடி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் சிசு பராமரிப்பு என்ற தலைப்பில் செவிலியர்களுக்கான தொடர் கல்வி கருத்தரங்கு திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஜிப்மர் விரிவுரையாளர் கலையரசி கலந்து கொண்டு பிரசவத்திற்கு பின்னர் குழந்தை பராமரிப்பு, குழந்தை பிறந்தவுடன் கவனிக்க வேண்டியவை, 1 வயது வரை செலுத்த வேண்டிய தடுப்பூசி முறைகள், உணவு, தாய்ப்பால் புகட்டுவதின் முக்கியத்துவம், நோய் தடுப்பு, நோய் தொற்று பாதுகாப்பு பற்றி விளக்கினார். மற்றும் செவிலியர்கள் எழுப்பிய சந்தேக கேள்விகளுக்கு விடையளித்து பேசினார். கருத்தரங்கில் செவிலியர் கண்காணிப்பாளர்கள், தலைமை செவிலியர்கள் மற்றும் செவிலிய மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நிறைவில் செவிலிய கண்காணிப்பாளர் மல்லிகா நன்றி கூறிய நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் தலைமையில் செவிலியர்கள் செய்திருந்தனர்.
புதுவை மூதாட்டி கொலை வழக்கில் திடீர் திருப்பமாக கொள்ளை போனதாக கூறப்பட்ட நகைகள் வீட்டிலேயே இருந்ததால் உறவினர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை காமாட்சி அம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த இந்திராணி என்பவர் குடும்ப பிரச்சினை காரணமாக உறுப்பினர்களுடன் ஒரே வீட்டில் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 15ஆம் தேதி வீட்டில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போலீசார் இந்திராணி 14ஆம் தேதி பகல் நேரத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்பது தெரியவந்ததால் வீட்டில் அனைவரும் உள்ள நிலையில் கொலை நடைபெற்றுள்ளதால் சந்தேகமடைந்தனர். எனவே இந்திராணி கொலை செய்யப்பட்டு கிடந்த அறையை மீண்டும் சோதனை செய்தனர். அப்போது அலமாரியின் ரகசிய அறையை திறந்து பார்த்தபோது கொள்ளை போனதாக உறவினர்கள் கூறிய நகைகள் அங்கு இருந்தது. இதனால் நகைக்காக கொலை நடக்கவில்லை என்பது தெரியவந்தது. இருப்பினும் அவர் கழுத்தில் அணிந்திருந்த தாலி சங்கிலி காணாமல் போயிருந்ததால் குழப்பமடைந்தனர். மேலும் இந்திராணி திருமண ஏற்பாடுகள் செய்யும் பணியை மேற்கொண்டு வந்ததால் ஏதாவது பிரச்சனை உருவாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கலாமா என்றும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அவரது உறவினர்களிடமும் அப்பகுதியைச் சேர்ந்தவர்களிடமும் விசாரணை நடைபெற்று வருகிறது. புதுவை வடக்கு மாவட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுவை கருவடிக்குப்பத்தில் மாநில வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வடக்கு மாவட்ட தலைவர் சாரதி தலைமையில் துணைத் தலைவர் பாலாஜி, முன்னாள் முதல்வர் ராமச்சந்திரன், முன்னாள் அமைச்சர்கள் பெத்தபெருமாள், ஏழுமலை ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் தேவதாஸ், பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம், தொழிலதிபர் சிவகொழுந்து ஆகியோர் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து பேசினர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாநில பொதுச் செயலாளர் வெற்றிச்செல்வன், நந்தா ஸ்ரீதரன், வீரதேவன், வட்டார காங்கிரஸ் தலைவர் ராஜா, சிவாஜி, ரமேஷ், சண்முகம், சாய்ராஜ் கோஸ் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட கூட்டத்தில் வரும் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை வெற்றி பெற செய்வது, வடக்கு மாவட்டத்தில் புதிய உறுப்பினர்களை சேர்த்து கட்சியை பலப்படுத்துவது, புதுவை அரசு மின் கட்டண உயர்வை ரத்து செய்து தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்பது போன்ற பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. புதுவை முத்திரையர்பாளையத்தில் மழையால் வீடு இடிந்து பாதிக்கப்பட்ட மூதாட்டிக்கு மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி நிவாரண உதவிகளை வழங்கினார். புதுவை இந்திரா நகர் தொகுதியில் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி திடீரென சென்று பார்வையிட்டு மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அதன்படி முத்திரையர்பாளையம் கோவிந்தபேட் பகுதியில் கோவிந்தராஜ பெருமாள் கோவில் கட்டும் பணியை பார்வையிட்ட மத்திய அமைச்சர் அதனை விரைந்து முடிக்கும்படி துரிதப்படுத்தினார். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையால் வீட்டுச் சுவர் இடிந்து விழுந்து பாதிக்கப்பட்ட இளங்கோ அடிகள் வீதியைச் சேர்ந்த ஜெயலட்சுமிக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை, அரிசி, புடவை போன்ற நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து இளங்கோ அடிகள் பள்ளியை பார்வையிட்ட போது அங்கு தேங்கி நிற்கும் மழை நீரை வெளியேற்றுமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்ததும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார். மேலும் உடல் நலம் பாதித்து சிகிச்சை பெற்று வரும் NR காங்கிரஸ் பிரமுகர் விநாயகத்தை தட்டாஞ்சாவடியில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்று பார்த்து நலம் விசாரித்தார். அப்போது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் AKD ஆறுமுகம் உடனிருந்தார். மாநில அந்தஸ்து கோரி அரியாங்குப்பம் இளைஞர்கள் ஆளுநர் மாளிகை அருகே பச்சை துண்டு போட்டுக்கொண்டு அவ்வழியாக செல்வோரின் பாதணிகளை சுத்தம் செய்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்கிட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி அரியாங்குப்பம் இளைஞர்கள் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு ஆளுநர் மாளிகை வழியாக சென்ற பொதுமக்களின் பாதணிகளை சுத்தம் செய்து நூதன முறையில் போராட்டம் செய்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த வாலிபர்கள் பங்கேற்று மாநில அந்தஸ்து வழங்கிட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். இதனால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. புதுவை மாநில அந்தஸ்து கேட்டு மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் சுதந்திர தின விழாவின் போது புதுவை மாநிலத்துக்கு நலனை கருதி ஒரே தேர்வு மாநில அந்தஸ்து தான் என்று கூறியிருந்தார். அது மக்கள் நலனுக்காக செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார். மக்கள் ஆதரவு கேட்டிருந்தார். அதன்படி அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த நாங்கள் அனைவரும், இளைஞர்கள் அமைப்பு அனைவரும் இந்த அரசுக்கு ஆதரவாக இன்று கவர்னர் மாளிகை முன்பு நாங்கள் மக்களின் பாதங்களில் இருக்கின்ற செருப்புகளை நாங்கள் பாலிசி செய்கின்ற போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். புதுவை மாநில அந்தஸ்து தருவதற்கு பாரத பிரதமர் அவர்களும் அன்னை சோனியா அவர்களும் புதுவை மாநில அந்தஸ்து தருவதற்கான முயற்சி செய்து பணியோடு அவங்கள மாநில அந்தஸ்து தரணும்னு என்று இதன் தருணங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். புதுவையில் ஆசிரியர் பட்டய பயிற்சி முடித்தவர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு 9 மையங்களில் நடைபெற்றது. புதுவையில் தமிழக ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெற்றது. அதன்படி நேற்று சனிக்கிழமை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களுக்கு அன்னை சிவகாமி, புனித பேட்ரிக், அமலோற்பவம், வள்ளுவர், பெத்திச் செமினார், இமாக்குலேட், சித்தானந்தா, விவேகானந்தா, இந்திரா நகர் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகிய 9 மையங்களில் நடைபெற்றது. அதில் 3952 பேர் பங்கேற்று தேர்வு எழுதினர். அதன் தொடர்ச்சியாக இன்று ஞாயிற்றுக்கிழமை B.Ed அதாவது ஆசிரியர் பட்டய பயிற்சி முடித்தவர்களுக்கு தேர்வு நடைபெற்றது.
தேர்வினை முன்னிட்டு அனைத்து மையங்களிலும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. மேலும் இயக்குநர் வல்லவன் தலைமையிலான பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இதையடுத்து விடைத்தாள்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் சென்னை ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. புதுவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாள் மற்றும் பொன்விழா நிறைவு விழா குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. புதுவை உருளையன்பேட்டை பெரியார் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் பிறந்தநாள் மற்றும் 50வது பொன்விழா நிறைவு விழா குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. விழாவினை மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன் கட்சி கொடியேற்றி துவக்கி வைத்திட தொடர்ந்து விடுதலை காலத்தில் வெடித்த கிழங்கு என்னும் தலைப்பில் கருத்தரங்கு நடைபெற்றது. இளைஞர் எழுச்சி பாசறை செயலாளர் பொதினி வளவன், மாநில செயலாளர் அமுதவன், பொருளாளர் இளவரசன், மகளிர் அணி செயலாளர் ஏகவள்ளி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கருத்தரங்கில் திருமாவளவனின் வாழ்க்கை வரலாறு, பல்வேறு போராட்டங்கள், அரசியல் செயல்பாடுகள் பற்றி விளக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நகர செயலாளர்கள், கொம்யூன் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய தனித் தேர்வர்களுக்கு சான்றிதழ் நாளை திங்கட்கிழமை வழங்கப்படுகிறது என்று முதன்மை கல்வி அதிகாரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி முதன்மை கல்வி அதிகாரி கலைச்செல்வன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதத்தில் நடைபெற்ற SSLC அதாவது 10ஆம் வகுப்பு துணைத் தேர்வினை எழுதியவர்களுக்கு நாளை திங்கட்கிழமை சான்றிதழ் வழங்கப்பட உள்ளதால் தேர்வினை எழுதிய தனித் தேர்வர்கள் தங்களுக்குரிய மதிப்பெண் சான்றிதழை நாளை திங்கட்கிழமை மதியம் 2 மணி முதல் 21ஆம் தேதி வரை தேர்வு எழுதிய மையங்களில் பெற்றுக் கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுவை ரெட்டியார்பாளையம் காவல் சரகத்திற்குட்பட்ட பொதுமக்கள் போலீசார் நல்லுறவு கூட்டம் உழவர்கரை ரீனா மஹாலில் நடைபெற்றது. புதுவை உழவர்கரை ரீனா மஹாலில் ரெட்டியார்பாளையம் காவல் சரகத்திற்குட்பட்ட பொதுமக்கள் போலீசார் நல்லுறவு கூட்டம் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் பாஸ்கரதாஸ் தலைமையில் துணை ஆய்வாளர்கள் முருகன், ரமேஷ், பிரியா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் ஆய்வாளர் பேசுகையில், தற்பொழுது ரெட்டியார்பாளையம் காவல் சரகத்தில் உட்பட்ட அனைத்து பகுதிகளுக்காக நடத்தப்பட்ட இந்த கூட்டம் இனி மாதந்தோறும் ஒவ்வொரு பகுதியாக நடத்தப்படும் என்றும், பொதுமக்கள் வீட்டை பூட்டிவிட்டு வெளியூருக்கு செல்லும் போது காவல் நிலையத்தில் தெரிவித்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். மற்றும் ஒவ்வொரு பகுதிக்கும் CCTV கேமரா பொருத்தினால் கொலை, கொள்ளை போன்றவற்றை தடுக்க முடியும். அதேபோன்று தங்க நகை வழிப்பறி அதிகமாக நடக்கும் பகுதிகளை தெரிவித்தால் அங்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்படும் என்றார். மேலும் தற்போது காவல்துறையில் கூடுதலாக காவலர்கள் நியமிக்க இருப்பதால் ரோந்து பணிகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்றும், வீட்டில் இருசக்கர வாகனங்களை நிறுத்தும் பொழுது 2-3 வாகனங்கள் இருப்பின் அவை அனைத்தையும் சங்கிலியால் இணைத்து பூட்டு போடுமாறு கூறினார். கூட்டத்தில் பொதுமக்கள், நலவாழ்வு சங்கங்கள், சமூக அமைப்புகள் கலந்து கொண்டன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.